தலைமையிடமாக கொண்டு மை வி3 ஆட்ஸ் என்ற செயலியை சக்தி ஆனந்தன் என்பவர் நடத்தி வருகிறார். மேலும் யூடியூப் சமூக வலைதளங்களில் இந்த செயலியின் சேனலும் இயங்கி வருகிறது. இதில் தினமும் 2 மணி நேரம் விளம்பரம் பார்ப்பதன் மூலமும் புதிய நபர்களை சேர்ப்பதன் மூலமும் அதிக வருமானம் பார்க்கலாம் என விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மாத்திரைகளை வழங்குவது சட்டத்திற்கு புறம்பானது எனவும், தினசரி விளம்பரம் பார்த்தால் அதிக வருமானம் பார்க்கலாம் என ஆசை காட்டி பொதுமக்களை ஏமாற்றி பெரும் தொகையை வசூலித்து வரும் அந்நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சைபர் கிரைம் காவல்துறை உதவி ஆய்வாளர் முத்து புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் அந்த நிறுவனத்தின் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவும் செய்து விசாரணையும் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்றே மை வி3 ஆட்ஸ் அலுவலக பயன்பாட்டிற்காக 10 வாகனங்கள் துவக்கிய விழாவில் நிறுவன தலைவர் சக்தி ஆனந்தனும் கலந்து கொண்டார். இந்த நிலையில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தை நம்பும் ஒரு சிலர் பேட்டிகள் வழங்கியுள்ளனர். என் பேர் சி கார்த்திக்கு. நான் தாம்பரம் சேலையூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் இருந்துட்டு என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ மாற்றுத்திறனாளிங்க எல்லாருமே வீட்டில் இல்லாமல் நாங்களும் எல்லாத்தையும் மாற்றி எங்களுக்குன்னு ஒரு வருமானத்துக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஓஎம்ல ஃப்ரீயாகவே நான் ஜாயின் பண்ணேன். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதில் நான் ₹5 டெய்லி ஏர்ன் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பிளான் எல்லாமே நானே எல்லாத்தையும் விசாரித்து தெரிஞ்சு, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேஸ் கேர் பேக் 360 எனக்கு பிடிச்சு நான் பர்ச்சேஸ் பண்ணி, அது மூலியமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் வளர்ந்து, இப்போ என்னோட டவுன்லைன்ல 200 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க டைரக்டாவே. அதுக்கப்புறம் நான் அடுத்தது என்ன பிளானோ அத பர்ச்சேஸ் பண்ணி கிரவுன் மெம்பர்ல போயிட்டு இப்போ பெர் டே ₹1800 நான் ஏர்ன் பண்றேன். ஒரு மாசத்துக்கு எனக்கு ₹50,000 கிட்ட நான் ஏர்ன் பண்றேன். ஸோ ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்து இந்த மைவி3 மட்டும் எங்க லைஃப்ல வரல அப்படின்னா, எங்கள மாரி இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு வாய்ப்பு. யாரையும் வாழ்க்கையில எதிர்பார்க்காம உழைப்ப நம்பி மைவி3 எனக்கு அவ்ளோ சப்போர்ட் இப்போ ஒரு ரிலேட்டிவ்ஸ், ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனா கூட எனக்கு அவ்ளோ மரியாதை குடுப்பாங்க. ஸோ காரணம் என்னோட உழைப்பு. ஸோ கண்டிப்பா நான் நெறைய ஏர்ன் பண்ணுவேன். நான் எந்த அளவுக்கு ஓஎம்லேருந்து 2 1/2 வருஷம் யார் என்ன சொன்னாலும் நெகட்டிவ் பத்தி நான் கண்டுக்கவே மாட்டேன். என்னோட லைஃப் மைவி3 மட்டும் தான். என்ன மாரி நெறைய பேர நான் உருவாக்கி கொண்டு வருவேன். வீட்ல இருக்கிறதுனால, சரி வீட்ல இருந்தா போர் அடிக்கும்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்டோர் எங்க ஏரியாலயே, அதாவது வீல் சேர்லயே ஒரு 5 கிலோமீட்டர் போற மாரி ஒரு ஸ்டோர் எடுத்து, இப்போ ஸ்டோர் மீட்டிங்காக நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் தனியாவே நான் வந்திருக்கேன். ஸோ இது பண்ணேன். ஸோ எல்லாத்துக்குமே மைவி3க்கு ரொம்ப தேங்க்ஸு. என்ன மாரி எல்லாருமே வளர்ந்து வரணும். யாரையும் மைவி3ய மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ தேங்க் யூ. மாற்றுத்திறனாளிகள் உங்க மூலியமா யார் யாரெல்லாம் என்ன மாரி மாற்றுத்திறனாளி பார்த்தீங்கன்னா, ஒரு மேடம் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, படுத்த படுக்கையா தான் இருப்பாங்க. ஸோ அதாவது எல்லாம் நல்லா இருக்கிறவங்களுடைய இந்த 5 விரலு 2 5 விரலு 10 விரலு இல்லாம, அவங்க காலும் இந்த முட்டி வரைக்கும் தான் இருக்கும். ஆனா அவங்க படுத்துக்கிட்டே கேப்ஸாவ டைப் பண்ணுவாங்க. ஸோ 5, 5 10 விரல் இல்லாதவங்க கேப்ஸா டைப் பண்றது எவ்வளோ கஷ்டம்னு கொஞ்சம் நெனச்சு பாருங்க. ஸோ அவங்க இது பண்ணி அவங்களும் 1800 சீலிங் என் கூடயே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது மாரி மாற்றுத்திறனாளிங்க எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நார்மல் பெர்சன்ஸோடய மாற்றுத்திறனாளிக்கு இதுவரைக்கும் வந்த கம்பெனிஸ்ல எங்கள ஒரு மனுஷனாவே மதிக்கல. ஓகேங்களா? ஸோ மைவி3 மட்டும் தான் சின்னதா ஒரு ஆப்ஷன் குடுத்தாங்க. அத வச்சு நாங்க எல்லாருமே நல்லா ஏர்ன் பண்றோம். மாசம் மாசம் வீட்ல இருந்துட்டு ஒரு ₹50,000. ஸோ ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவங்க இப்ப என் கூட போட்டி போடுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ இப்போ அந்த அளவுக்கு நான் ஏர்ன் ஒரு பண்றேன். சிலர் நெகட்டிவா இந்த கம்பெனி பத்தி பேசுறாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? அதாவது நெகட்டிவா பேசுறவங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஃபீல்ட்ல இல்லாதவங்களா இருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் அது எவ்வளோ நம்மள பத்தி நெகட்டிவா பேசுறாங்களோ, அது நம்ம பயந்து ஓடாம நெகட்டிவ் பேச தான் நம்ம வளர்ந்து வர முடியும். ஸோ அதனால யார் என்ன சொன்னாலும் கெட்டத வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு மைவியத்தில நான் 2 1/2 வருஷம் ஒர்க் பண்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க பேசுனா பரவால்ல. சுத்தி இருக்கிறவங்கலாம் பேசுறதெல்லாம் வச்சுட்டு நான் பெருசா ஏத்துக்க முடியாது. 1000 பேர் 1000 சொல்லுவான். ஆ நெறைய பேர் சொல்றாங்க இந்த யூடியூப்ஸ்லலாம் 60,00,000 பேர் ஒர்க் பண்றாங்க. ஆனா 60,00,000 பேர் எல்லாருமே மைவியத்தில தான் இருக்காங்க. ஸோ பேட்டி எடுக்கும்போது 60,00,000 பேர் மெம்பர்ஸ எங்கள மாரி ஆளுங்கள கூப்பிட்டு யாராவது இன்டர்வியூ எடுத்தாங்களா? எடுக்கல. ஸோ இவங்களா இஷ்டத்துக்கு இதுல இல்லாதவங்க ஓஎம்லேருந்து இப்ப சிஎம் வரைக்கும் நான் 2 1/2 வருஷமா டிராவல் பண்றேன். அப்ப என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்கணும். ஸோ இந்த கம்பெனி எப்படின்னு. ஸோ எனக்கு நெகட்டிவ் பத்தி பேச எனக்கு கவலையே கிடையாது. ஸோ எனக்கு என்னோட மைவி3 இருக்கு. என்ன நம்பி என்னோட டவுன்லைனர்ஸ் நான் டீச் பண்றேன். எனக்கு டீச் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ சர்வீஸும் பண்ணுவேன், டீச்சிங்கும் பண்ணுவேன். அவ்வளோதான். ஸோ எனக்கு அதாவது இது நான் ரொம்ப நாளா ஆக்சுவலா நான் 2 1/2 வருஷமா
ஃபர்ஸ்ட்டு ஒடிசால வந்தேன். அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணேன். ஸோ ஓகே அடுத்தடுத்து போணும், வரணும் அப்படின்ட்டு. எங்க டவுன்லைன்ல என்னோட அப்லைன்ல எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ நான் இப்ப தான் எனக்கு ஒரு ஆப்ஷன். அதாவது இப்ப இந்த வீல் சேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கவர்மெண்ட் எனக்கு குடுக்கவே இல்ல. எல்லாம் சொல்லுவாங்க மாற்றுத்திறனாளிக்கு எல்லாம் பண்றாங்கன்னு. சத்தியமா சொல்றேன் எனக்கு வீல் சேர் கவர்மெண்ட் தரவே இல்ல. நான் மைவித்தில 2 மாசம் சம்பளம் வாங்கி, இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 55,000. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் மைவித்தில சேலரி வாங்குன வண்டி இது மட்டும் தான். ஸோ அதாவது என்னோட ஆசை. நான் யார்ட்டயும் எதிர்பார்க்காம, இப்ப எங்க ஃபேமிலில 5 பேர் இருக்கோம். ஸோ 5 பேருமே என்னோட வருமானத்த வச்சு தான் நாங்க ஃபேமிலிய ரன் பண்றோம். ஸோ அதான் எனக்கு லைஃபே மைவி3 தான். ஸோ நெகட்டிவ் பத்தி எனக்கு பேசுறவங்கள பத்தி எனக்கு தவறு. எங்களோட குருஜி இருக்காரு, எங்க எம்டி சார் இருக்காரு, எங்களோட உறுப்பினர்கள் இருக்காங்க. என்னோட டவுன்லைனர்ஸ், அப்லைனர்ஸ் எந்த சப்போர்ட்டா இருந்தாலும் எங்களுக்கு இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் சென்னையிலேருந்து இங்க கோயம்புத்தூர் வரதுக்கு யாரும் எனக்கு சப்போர்ட் இல்ல. ஸோ மைவி3 மெம்பர்ஸ் தான். ஸோ அதனால எனக்கு வந்து அடுத்த லெவல் போணும். ஸோ அட்லீஸ்ட் மாசம் அ அதாவது ஒரு ரூ. 1,00,000 இல்ல ரூ. 2,00,000 சம்பாரிச்சுட்டு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அவ்வளோதான். தேங்க் யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.